கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் பெரியதாய் கிருபையாய் அவர் கொண்டு வந்தபடினாலே அந்த ஆண்டவர் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நம் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி என்ற பாடம் எல்லாம் நல்ல உற்சாகமாக கையில் தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, எனக்கு தோல்வி இல்லைன்னு சொல்லி எல்லாரும் பாடுவோம். இயேசு மரணத்தை ஜெயித்தார், அவர் நம்மோடு இருக்கிறாரே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுமா, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு சொல்லுமா இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்தவன் நம்மோடு இருக்கிறார். ஓ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்னபடியே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இனி நமக்கு குழப்பம் இல்லை, நமக்கு தடை இல்லை. அவருடைய கோல் தடி நம்மளை தேற்றுமே. நன்றி அப்பா. ஆமென். மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லே, எல்லாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அந்த உன்னதமான ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறார். நன்றி அப்பா. நீர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு தோல்வி இல்லை, நீர் எங்க கூட இருக்கும் பொழுது எனக்கு பயம் இல்லை, நீர் எங்களோடு இருக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில வெறுமை இல்லை, குறைவு இல்லை. கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். தாவீது சொன்னபடி நாங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. நீங்க எங்க கூட இருக்கிற பொழுது என்னாலும் எங்களுக்கு வெற்றி, தோல்வி இல்லை. எங்களுக்கு ஜெயத்தையே நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. ஜெய கிறிஸ்து எங்க கூட இருக்கிறீங்க. உலகத்தை ஜெயித்தவ, பாவத்தை ஜெயித்தவ, பிசாசை ஜெயித்தவ, மரணத்தை ஜெயித்த இயேசு எங்க கூட இருக்கிறேன் என்று இந்த காலை நேரத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கை இடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் தடி என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல அவருடைய கோலும் தடி உங்களை தேற்றும். தேவரீர் என்னோடு இருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சம், என் கர்த்தர் என் ரட்சிப்பு, என் மீட்பர், கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி தாவீதுடைய சங்கீதம் முழுவதும், தாவீது பாடின பாடல்கள் முழுவதையும் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஒரு மனுஷன் தான் அந்த தாவீது. அவருக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பன், கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், கர்த்தர் என் ரட்சிப்பும் என் கேடகமானவர். அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை கர்த்தருடைய பாதுகாவலுக்கு நேராக, அடைக்கலத்துக்கு நேராக, கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக கொண்டு வந்து வைத்து வாழ்ந்த மனுஷன் யாருன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது. இப்ப இந்த சங்கீதக்காரன் தாவீது இந்த 4வது மாதத்துல நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி கலங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் சொல்றார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் நீங்க இது வரைக்கும் நம்ம கூட இருந்தனாலதான் இம்மட்டு கர்த்தர் நம்மளை அழியாதபடி, நிர்மூலமாகாதபடி அவருடைய கரமும் அவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்திருக்கிற பிரியமானவர்களே. வேதத்தில் இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாரும் தெரிந்த சங்கீதம் தான். இது மெய்ப்பனுடைய சங்கீதம், இது ஆட்டுக்குட்டியின் சங்கீதம், இது ஒரு பாதுகாவலின் சங்கீதம், அபிஷேகத்தின் சங்கீதம், வழி நடத்துகிற சங்கீதம் என்று சொல்லி அநேக சிறு பிள்ளைகள் இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்ல நம்ம பழக்கி வைத்திருப்போம். ஆனால் இந்த சங்கீதத்தில் வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் இயேசு நீங்கள் நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் உங்களோடு இருப்பார். மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தீமை வரும் பொழுது, தன் ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தன் ஜீவனையே கொடுப்பார். அதுபோல தான் நமக்கான நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறவர்கள் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 10, 11, 14. நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவராங்க? உங்களுக்கு எனக்கும் நல்ல மெய்ப்பன், குட் ஷெப்பர்ட். ஆண்டவர் நம்மளுக்கு மெய்ப்பனாக இருக்கிறார். மெய்ப்பன் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? ஜீவனையே கொடுக்கிறார். நீங்க எதை குறித்து கலங்கக்கூடாது. உங்களோட இருக்கிற ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. உறவுகள், நம்ம சொந்தம், நம்முடைய நண்பர்கள் நம்ம கூட எல்லா நேரம் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச காலம் நம்ம கூட இருப்பாங்க, அதற்கடுத்து நம்மளை விட்டு விலகி போவாங்க. ஆனா ஆண்டவரோ என்றென்றைக்கும் நம்ம கூட இருப்பாரு. மரண பரியந்தமும் கர்த்தர் நம்மளோட இருப்பாரு. யார் கைவிட்டாலும் நம்மளை கைவிடவே மாட்டாரு. தேவரீர் என்னோடு கூட இருக்குது. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தாவீதோட இருந்தவங்க எல்லாம் தாவீதை விட்டு விலகி போயிருக்கலாம். அவரை நம்பின மனுஷர்கள் எல்லாம் தாவீதை கைவிட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்பதை தாவீது உணர்ந்து வைத்திருந்தார். தாவீது சொல்றாரு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் உங்க கூட இருப்பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மோசேயை பார்த்து யோசுவாவை பார்த்து கர்த்தர் பலப்படுத்தினதான வார்த்தை. யோசுவா 1:5 வாசிக்கலாமே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க பிரியமானவர்களே, மோசேயை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அநேக லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை மோசேயை கொண்டு கர்த்தர் வழி நடத்தினார். மோசேயினுடைய நாட்களுக்கு பிற்பாடு யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவோட பேசுறாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கிற தெய்வம் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அவர் கைவிடவே மாட்டார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க பார்க்கலாம். மோசையோட இருந்த ஆண்டவர் யோசுவாவோட இருந்தாரு. யோசுவாவோட இருந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு இருப்பார். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிற தெய்வம். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் உங்க கூட இருப்பாருங்க. அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு. யார் கைவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாத ஒரே தெய்வம் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதே யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நாம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பார்க்கலாமா? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை யார் எதிர்த்து நிற்பதில்லை, உன்னோட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் சொல்றாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாருங்க. எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாள் விலகவே மாட்டாரு. உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களோடு இருக்கிறவர் பெரிய
பெரியவர். ஹல்லேலூயா. உன்னோட ஆண்டவர் இருப்பாருங்க, உங்க கூட கர்த்தர் இருப்பாரு. அதே நம்ம வேத புஸ்தகத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்துல யாக்கோபை பார்த்து கர்த்தர் பேசுறார். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யாக்கோபை கர்த்தர் பலப்படுத்த, நீ என்னுடையவன். நம்ம ஆண்டவருடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, முன்குறிச்சிருக்கிறாரு. அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருப்பாருங்க. எத்தனை பிரச்சனை, எத்தனை அக்கினி சூளைகள் எழும்பி வந்தாலும், உலகத்தினுடைய அக்கினிகள் போராட்டங்கள் எழும்பி வந்தாலும் தேவன் உங்க கூட இருப்பாரு. உலகத்துல பாடுகள், உபத்திரவங்கள், பிசாசின் வல்லமைகள், அந்தகாரங்கள், எதிர்ப்புகள், நெருக்கங்கள் வரும். அக்கினி உங்களை சேதப்படுத்த முடியாது. அக்கினியில தப்புவிக்க பண்ணுகிற தேவன் உங்க கூட இருக்கிறார். 4வது நபரா அக்கினியில உங்களோடு உலாவுகிறவர் உங்க கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. தேவன் உங்க கூட இருக்கிற மாதம் தாங்க இந்த மாதம். கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. அக்கினியில நடக்கிறீங்களா? அக்கினி போன்ற சூழ்நிலை இருக்கிறதா? கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் உன்னோடு இருப்பார். அக்கினி தோன்றும், அக்கினி பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. தண்ணீர்களை கடக்கிறீங்களா? ஐயோ, என் வாழ்க்கையில் மூழ்கி போகிற ஒரு பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்கிறது, ஏன் சோர்ந்து போறீங்க? தண்ணீர்களை கடக்கிற பொழுதும் ஆறுகளை கடக்கிற பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுவும் உண்மையில் புரள்வதில்லை, எதுவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் சொல்றாருங்க, உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களை தப்புவிக்க வல்லவ, அக்கினி சூளையில தப்புவிக்க வல்லவ. ஆறுகளை கடக்கிற பொழுதும் தண்ணீர்களை கடக்கிற பொழுதும் அவர் உங்களோடு இருப்பார். நெருக்கத்தில் உங்களை கைவிடவே மாட்டாரு, பிரச்சனைகளை அவர் கைவிடவே மாட்டாரு. அவர் நடத்துகிற விதம் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும், அவர் போஷிக்கிற விதங்கள் கொஞ்சம் அதிசயமா தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருப்பேன். யோசுவாவோட இருந்தது போல உங்களோடு இருப்பாரு. ஆபிரகாமோடு இருந்தது போல, யாக்கோபோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. நம்ம சொல்லணும், தாவீதை போல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் கூட இருந்தாரு. யாரெல்லாம் கர்த்தர் கூட இருந்தாங்கன்னு விசுவாசித்தாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் கூட இருந்தாரோ, அங்கெல்லாம் அநேக ரட்சிப்பு, அங்கெல்லாம் அநேக விடுதலை, அங்கெல்லாம் பெரிய பெரிய அடையாளங்களை கர்த்தர் நடப்பித்தா. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க கூட கர்த்தர் இருக்க போறாரு. உங்களோடு கர்த்தர் இருப்பாரு. உங்க கூட கர்த்தர் இருப்பாரானால் அது மகிமையாக இருக்கும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, எந்த ஜாதியிடத்துல செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். அது செய்கைகளை உன்னோட இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்க கூட இருப்பார்னா பயங்கரமான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். திராணிக்கு மிஞ்சின காரியங்களை செய்ய முடியும். அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம்ம எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்க போகிற ஆண்டவரே, எங்களை கிருபையா இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்தீங்களேப்பா, எங்களை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்கலாமா? தாவீது ராஜா சொன்னது போல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, உமது கோலும் தடியனை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கலக்கத்தோடு ஒரு பெரிய போராட்டத்தோடு இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது.
ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம், ஒரு பெரிய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கலாம். கர்த்தர் சொல்றாருங்க, எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது, தேவனும் கூட இருக்கிறா. அக்கினி உன்னை மேற்கொள்ள முடியாது. தண்ணீர்களை கடக்கிற பொழுது, ஆறுகளை கடக்கிற பொழுது கர்த்தர் உன்னோடு இருப்பா. கர்த்தர் உன்னோடு இருப்பா, கர்த்தர் உன்னோடு இருப்பா. எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களோடு இருக்கிறவர், அவர் பெரியவர். எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் இருப்பாரு. உன் சத்துருக்களுக்கு மத்தியில் உன் கொம்பை உயர்த்துவாரு, உன் தலையை உயர்த்துவாரு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் ஒரு போஷிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 4வது மாதத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக மனதார வாழ்த்துகிறேனப்பா. பிள்ளைகளுடைய காரியங்களில், தொழிலில், வீட்டு காரியங்களில், ஊழிய காரியங்களில், எல்லா விதத்திலும் கர்த்தர் கூட இருந்து செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கட்டும் ஐயா. நினையாத காரியத்தை, எதிர்பாராத காரியங்களை, அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை நாங்கள் அனுப்பி சபிக்கிறேன் ஐயா. அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க சொல்லணும், இந்த 4வது மாத தேவரீர் என்னோடு கூட இருந்தான் என்று கர்த்தரையை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.